ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் வணியே பணிகாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணூறு ஆனாய் போற்றி, பலாய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலை எமண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ICF கமலநாத சங்கம் மிகச்சிறப்பாக நேரலை தொடர் சொற்பொழிவாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தேவாரத்தில் 4ஆம் திருமுறையில் 86வது பதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திருவிருத்தம், திருவொற்றியூர் பற்றிய திருவிருத்தத்தை இப்பொழுது சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் தொண்டை நாட்டில் பயணம் செய்கிற பொழுது வான்மியூர் ஈசனைத்தான் முதலிலே பணிந்திருந்திருக்கிறார். அங்கே பாடி பரவி பதிகங்கள் அருளி செய்த பிறகு அங்கிருந்து திரு மயிலை வந்து சேர்ந்து மயிலை உறையும் கபாலிச்சிரத்து அமுதை கண்களால் பருகி நாவால் பல்மலர் மாலைகளை சார்த்தி அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்து பிறகு அங்கிருந்து ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க கடற்கரை தலமாக இருக்கக்கூடிய திருத்தலம் சார்கின்றார். நம்முடைய சென்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தலங்கள், பாடல் பெற்ற தலங்களாக இருக்கக்கூடிய தலங்களிலே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய தலங்கள் ஒற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர், வடதிருமுல்லை வாயில், மாசிலாமணி ஈசர். அங்கே பெருமான் சுயம்புவாக பேரருள் புரிகின்ற நிலையிலே வீற்றிருந்து அருளுகின்றார். வடதிருமுல்லை வாயில். இன்னும் சொல்லப்போனால் அந்த திருவேற்காடு, அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட சென்னையை சேர்ந்த ஒரு திருத்தலம்தான். அங்கு இப்படி ஒற்றியூரில் படம்பக்கநாதர் அவரை சேவிப்பதற்காக செல்லுகின்றார். வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒற்றியூர் அன்பர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவரை ஊர் எல்லையில் வரவேற்கிறார்கள். அதுதானே சிறப்பு. நாவுக்கரசரை சிறப்பு செய்தால் நாவுக்கரசருக்கா சிறப்பு? இல்லை, சிறப்பு செய்கிறவர்களுக்கு சிறப்பு. அதுதான் வேறுபாடு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் தப்பு இல்லை. இப்போ நான் போகிறேன்,
எனக்கு சிறப்பு செய்கிறாங்கன்னா எனக்கு சிறப்பு சிறப்பு அது இன்னும் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக அவர் மரியாதை கொடுத்து வரட்டாங்க. ஆனால் நாவுக்கரசர் போகிறாரு, அவருக்கு சிறப்பு செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த செய்கிறவங்களுக்கு சிறப்பு. நாவுக்கரசரை வரவேற்றோம், நாவுக்கரசருக்கு அட்டமங்கல பொருட்களினாலே வரவேற்றுவோம் அப்படின்னு இவங்க பெருமை, இவங்களுக்கு தான். அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நம்முடைய அப்பர் சுவாமியுடைய அந்த உயர்ந்த தன்மை இல்லையா? அவருக்கு சாமி திருவடியை சிரசில் சுட்டி இருக்கிற நீ ஆளு அப்படின்ட்டு நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அதனால் எங்கே போனாலும் திருவடி தான் கைடன்ஸு. ஒரு பயம் ஒன்று எங்கேயும் கிடையாது. இல்லை எப்படி ஒரு பாதுகாப்பு, வினைகள் கூட எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த சைவ நெறி சிவ நெறியை பரப்புவதற்காக, சிவநெறியை நாடெங்கும் மக்களிடம் கொண்டு சென்று அவர்கள் உய்வதற்காக, சைவ நெறியை பரப்புனா சிவபெருமானுக்கு என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா, அவருக்கு என்ன அக்கௌண்ட் ஏறப்போதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உயிர்கள் பிறப்பிலிருந்து நீங்கும், அவ்வளோதான். பிறப்பிலிருந்து நீங்குவதற்குத்தான் அவரை தொழுகிறோம். இந்த பிறப்பு எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லிப்பாரு, என்ன கஷ்டம். ஒரு நாய் வயிற்றுலையோ ஒரு பன்றி வயிற்றுலையோ கருவில் பூந்துட்டோம், யோசனை பண்ணி பாருங்கள், அது என்ன பாடுபடுது. அது என்ன மனுஷனாவது கொஞ்சம் அந்த கருவுற்ற காலத்தில் அந்த பெண்ணை கவனத்தோடு பார்ப்பது போற்றுவதெல்லாம் சில இடங்களில் இருக்குது. ஆனால் கருவுற்ற நாயை யார் சீந்துரா சொல்லுங்க பார்க்கலாம்? இல்லை கருவுற்ற பன்னியை யார் கவனிக்க போகிறா? மாடுக்காவது கொஞ்சம் பெருமை உண்டு, கருவுற்றுச்சுன்னா அது கொஞ்சம் கவனிப்பாங்க. எவ்வளவு கொடுமை இந்த பிறப்பு, பிறப்பு ரொம்ப கொடுமை. ஆகையினாலே அந்த பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வருவதுதான் ஞானம். ஞானம் பிறப்பை பெருக்கிக் கொள்வதற்கு அல்ல, பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கு. பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும்னா தானாக நீக்கிக்க முடியாது. உயிர் நீக்குகிறவன் ஒருவன் இருக்கணும், அவனை சரண் புகணும். எப்படி இந்த பிறப்பை நீக்கிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? நாய் கழுத்தில் சங்கிலியை மாட்டிட்டா நாய் அவுத்துக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. சங்கிலியோட தான் தெரியுது, கழட்டி விட்டாத்தான் உண்டு. அதுபோல் ஆன்மாவுக்கு பிறப்பு மாட்டி விட்டாச்சு, அந்த பிறப்பிலேருந்து தப்பிக்கணுங்கிறது தான் ஞானம். பெருமானிடம் எல்லாம் கேளுங்க, இதையும் கேட்கணும்ல, இது எல்லாத்தையும் கேட்காம இதைத்தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் இப்போ என்ன நிலைன்னா, கேளு, இதையும் கேளு, இதையும் கேட்டு வை. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பை நீக்க வல்லவன் சிவன் ஒருவனே, வேறு எந்த கடவுளாலையும் முடியாது. எல்லா கடவுளும் அது பிறப்பை பற்றி சொல்கிறதே இல்லை. எங்கள் கடவுளை வணங்கினால் நீங்கள் சொர்க்கம் வருவீர்கள், சொர்க்கத்திலே இருப்பீர்கள், சொர்க்க போகங்களை அனுபவிப்பீர்கள், அப்படிதான் சொல்லுது. அப்படிதான் சொல்லுது சொர்க்கம், அதுதான் சொல்லுது. நமக்கு சொர்க்கம் துச்சம். யாருக்கு வேணுது? வீடு பேரே வேண்டாம்னு சொல்கிறாங்க நம்மளுங்க. ஆகையினாலே இந்த சொர்க்க நரகம் இந்த இரண்டும் மீண்டும் பிறப்பை தரும். சொர்க்கத்துக்கு போனவே திரும்ப பிறப்பான், நரகத்துக்கு போனவே மீண்டும் பிறப்பான். சொர்க்கம் போய் பிறவாமை எய்தியவன் கிடையாது, நரகம் போய் பிறவாமை எய்தியவன் கிடையாது.
சொர்க்கம் போனாலும் திரும்பி வரணும், நரகம் போனாலும் திரும்பி வரணும், பூமிக்கு போனாலும் திரும்பி வரணும். பூமி, சொர்க்கம், நரகம் மூணுமே உயிர் அங்கேயே இருக்க முடியாது, திரும்பி வந்தாகணும். அது பர்மனன்ட் பிளேஸ் இல்லை. சிவலோகம் என்று சொல்லக்கூடிய சிவபுரம் இருக்கிறதே, அது நீ எப்படி உன்னுடைய இயல்பு அப்படிங்கிறத பொறுத்து அது அங்கே இருக்கலாம், இல்லைன்னா திரும்ப பிறப்பு வரலாம். ஆனால் பிறப்பு திரும்பவும் சிவலோகம் வரத்துக்குரிய பிறப்பாக தான் இருக்கும். எனவே அந்த பிறப்பை நீக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவன்கிற கருத்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது, அவன் பிறப்பு இறப்பு இல்லான். இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும். பிறப்பு இறப்பு ஒரு பேச்சுக்கு கூட பிறப்பிறப்பு கிடையாது அவனுக்கு. அவனுக்கு தோற்றம் தான் உண்டு. எடுப்பான், அந்த நிமிஷமே அதை மறைச்சிடுவான், அவ்வளோதான். தோற்றமிச்சதின்றி விளைவு செய்குவான் அப்படின்பார். ஆகையினால அந்த ஒரு தன்மை சிவத்துக்கு மட்டும்தான் உண்டு. அது பிறப்பெடுப்பதில்லை. அப்படி ஒரு புராணம் இல்லை, அப்படி ஒரு கதை இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஆகையினாலே நம்முடைய பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சிவனால் மட்டும்தான் முடியும், சிவபுண்ணியத்தால் மட்டும்தான் முடியும். ஆகையினாலே அதை வலியுறுத்துவது தான் திருமுறைகள். அந்த திருமுறையில் அற்புதமாக திருவொற்றியூருக்கு அருளி செய்த பதிகத்திலையும் தன்னுடைய அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கிற அறிவுரையும் சேர்த்து சொல்லுகிறார். இரண்டையும் கலந்து தான் சொல்லுகிறார். அதை பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம். செற்று களிற்றுரி கொள்கின்ற ஞான்று செருவன் கொம்பொன் நிற்று கிடந்தது போலும் இளம்பிரை பாம்பதனை சுற்றி கிடந்தது கிம்புரி போல சுடர் இமைக்கும் நெற்றிக்கண் மற்றதன் முத்தொக்குமால் ஒற்றியூரனுக்கே. மால் ஒற்றியூர் தொக்குமால், மால் ஒற்றியூரனுக்கேன்னு அது இருக்கு. ஆனால் எப்படி படிக்கிறோம்னா, முத்து ஒக்குமால், முத்து ஒக்கும் ஆல், ஆல் அச, ஒற்றியூரனுக்கே முத்து ஒக்கும். இந்த முத்து எதை ஒக்கும்? நெற்றிக்கண் ஒக்கும். சிவபெருமான் இந்த யானையின் தோலை உரிச்சார். வழுவூர் வீரட்டானம் அப்படின்ற ஒரு திருத்தலம் இருக்கு. கொல்ல வந்த யானையை அதை தோலை உரிச்சார். உள்ள இருக்கிறதெல்லாம் வாரி தூக்கி போட்டு அந்த தோலை எடுத்து போத்திக்கிட்டார். அந்த செற்று அதனை கொன்று வென்று அந்த களிற்றின் உரி தோலை கொள்கின்ற ஞான்று. அந்த கொள்ளுகின்ற பொழுது அன்றைய தினத்தில் இந்த யானையினுடைய கொம்பு ஒடிஞ்சு விழுந்ததில்ல, அந்த கொம்பை நிகர்த்து இருக்கிறதாம் அவர் தலையில் அணிந்திருக்கக்கூடிய பிறை. அந்த கொம்பு அது தலையில் பிறை அணிந்திருக்கிறார் அல்லவா. இவர் சொல்றார், இப்போ பன்றியை கொன்ற பன்றி கொம்பு என்னாச்சு? மார்பிள் அணிஞ்சிருக்கார். யானையின் கொம்பு என்னாச்சு? ஒருவேளை அந்த பிறைங்கிறது யானை கொம்பு தானோ? அது கொண்டு அன்னைக்கு அது அந்த யானை கொம்பு தான் விழுந்துச்சோ? அது இந்த யானை கொம்பு. வெண் கொம்பு ஒன்று இற்று கிடந்தது போலும் இளம்பிறை. அப்படியே அந்த கொம்பு ஒடிஞ்சு விழுந்தது தான் பிறையா இருக்குங்க, அப்படி தெரியுது. இளம்பிறை தான். ஆனால் அந்த யானையின் தோலை உரிச்ச பொழுது இந்த யானையின் கொம்பு தான் இந்த பிறையா வந்துருச்சோ என்று எண்ணும்படியாக இருக்கிறதாம். யானையினுடைய அந்த கொம்புல எப்பவுமே ஒரு பூண் போட்டிருக்கோம், கிம்புரின்னு பேர். இதுக்கு இந்த பிறையில பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கு. அது இந்த தந்தத்தில் சுத்தி இருக்கிற கிம்புரி மாதிரி இருக்கும், அது சொல்லுகிறார். எனவே
அந்த கிம்புரி சுற்றியது போல பாம்பு சுற்றி இருக்கிறது. இந்த தந்தம் ஒடிஞ்சு விழுந்தவுடனே அதிலிருந்து முத்து வரும். முத்து வர இடங்கள் பல இடங்கள், கரும்புல, மூங்கில்ல, நிலவுல, இப்படியெல்லாம் முத்து வர இடங்கள் சொல்லுவார்கள். அதில் ஒன்று யானை தந்தம். இந்த யானை தந்தத்திலேருந்து வந்த முத்து ஒரே முத்து வந்துதான், அதுதாங்க இந்த நெற்றிக்கண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கான். செற்று களிற்று உரிகொள்கின்றையான்று செருவன் கொம்பு ஒன்று இற்று கிடந்தது போலும் இளம்பிரை பாம்பு. பாம்பு அதனை சுற்றி கிடந்தது கிம்புரி போல. சுடரிமைக்கும் நெற்றிக்கண் மற்றதன் முத்தொக்குமால். அப்போ மூணையும் அந்த ஒப்புமை சொல்லுகிறார். யானையை உரிச்சு அன்னைக்கு இது மூணு என்ன ஆச்சுன்னா சும்மா சொல்கிறார் கற்பனையா. அந்த தந்தம் இருக்குல்ல, அதுதான் பிறை மாதிரி. அந்த ஒரு பிறை அந்த தந்தம் தான். அதில் சுற்றி இருக்கிற கிம்புரி தான் இதில் சுற்றி இருக்கிற பாம்பு. அதிலிருந்து வெளிப்பட்ட முத்து தான் நெற்றிக்கண்ணு. அப்படி இருக்குது இந்த ஒற்றியூரனுக்கு என்று தன்னுடைய அந்த வளத்தை சொல்லுகிறார். யானையை உரிச்ச வெற்றியை குறிக்கிற சின்னங்களாக இவற்றை பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அது வேறு வேறு காரணங்களுக்காக அது இருந்தாலும் நான் யானையை உரித்த அந்த வெற்றியை குறிக்கிற சின்னங்களாக இதை பார்க்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். சொல்ல கருதியது ஒன்று உண்டு கேட்கில் தொண்டாய் அடைந்தார். அல்லல் படக்கண்டு பின் என் கொடுத்தி அலை கொள் முன்னீர் மல்லல் திரைச்சங்க நித்திலம் கொண்டு வம்பக்கரைக்கே ஒல்லை திரை கொணந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே. அலை கொள் முன்னீர் கடல் கொஞ்சம் இப்போ உள்வாங்கியிருக்கு. அப்படி இந்த பக்கம் இருக்கு. கோயிலை ஒட்டி தான் இருந்திருக்கும். இப்போ நகரம் அதுக்கப்புறம் டெவலப் ஆகி வந்திருக்கு. உள்வாங்கினோன்னு அந்த இப்போவும் அலை சத்தம் அங்கேருந்து கேட்கும். கொஞ்சம் தூரம் போனாலே கடல் வந்துடுதே கோயிலிருந்து. அந்த அலைகள் முன்னீர்னா கடல். அலைக்கொள் முன்னீர் பெருத்த அலைகள் கொண்ட கடல் தன்னுடைய வலிமையான அந்த அலைகளினாலே முத்துக்களை கொண்டு கரைக்கே ஒல்லை திரை கொணர்ந்து அப்படி கொண்டு சாமிக்கு கொடுத்துருதான். திரை கொடுக்குதான். எப்படி சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு திரை கொடுப்பார்களோ அப்படி வர்ண பகவான் சிவபெருமானுக்கு திரை கொடுக்கிறார். சாமி நீங்கள் இங்கே ஆட்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச திரை. கரைக்கே ஒல்லை திரை அப்படி ஒல்லை திரை கொணர்ந்து வேகமாக, அதுவும் எப்படி திரை வல்லின ரகரம் மெலிஞ்சி இருக்குன்னு சொல்லலாம், இடையினமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் மேலேயும் திரை இருக்கு. ஒல்லை திரை கொணர்ந்து அப்படிங்கும்போது வேகமாக அந்த அலைகள் கொணர்ந்து மோதுகின்ற ஒற்று அல்லது எற்று. எற்றுதல்னா மோதுதல். எற்றும் ஒற்றி ஊர் உரை உத்த அப்படின்னு பிரிக்கணும். கொணர்ந்து எற்று கொணர்ந்தெற்று ஒற்றியூர் உரை உத்தமனே. கொணர்ந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே. எற்றுதல்னா மோதுதல். போட சொல்லலாம். ஒரு எத்து நம்பர் ஒரு மோதலாம். அப்படி ஒரு எத்து தான் அந்த அலைகள். அப்படி ஒல்லை திரை கொண்டுன்னு சொன்னால் அது அலைகள் கொண்டு வந்துன்னு சொல்லலாம். மேலே மல்லல் திரைன்னு வந்திருக்குது, அதனால் இங்கே திரைக்கிறதுக்கு வல்லினம் போடலாமான்னு ஒரு யோசனை. இல்லை இடையினமே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். திரை கொண்டு வந்துன்னு வல்லினத்தை இடையினமாக போடுறது பாடலில் ஒன்றும் புதுசு கிடையாது.
ஒல்லை திரை கொணர்ந்து சீக்கிரமாக கொண்டு திரையை கொடுத்துட்டு போதான். கொணர்ந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே. வம்பக்கரைக்கே வம்பு என்று சொன்னால் மனம் பேசுகின்ற கடற்கரைன்னு ஒரு பொருள். இன்னொன்று வம்புன்னா நிலையில்லாத கரை. இப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, வம்புன்னா நிலையில்லாதது, நிலையின்மை. அந்த கரை நிலையாகவே இருக்காது, உள்ளே வரும் வெளியில் போகும் உள்ள. அதனால தான் அந்த கோயிலை ஒட்டி இருந்த கடல் உள்ளே போய் இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த வம்பக்கரைங்கிற கரையை நிரந்தரமாக சொல்ல முடியாது. இப்போ பெரிய பெரிய கல்லுகளை போட்டு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய காசிமேடு அதை தாண்டிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கல்லை பெருசு பெருசாக போட்டு ஆர்டிஃபிஷியலாக கரை கட்டியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வரக்கூடாது தண்ணி அப்படிங்கிறது. அது அதையும் மீறி சில சமயம் வரும். அங்கே குடிசையெல்லாம் கூட கட்டியிருப்பாங்க. இல்லை, அந்த காலத்திலேயே வம்பக்கரைன்னு போட்டிருக்காரு பாருங்க. வம்புங்கிறது நிலையின்மைன்னு பொருள். அது நிலையில்லாத ஒரு, இப்போ இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று பின்னால் போகும், முன்னால் வரும், தள்ளி போகும், அப்படி தான் போயிருக்குது. முன்னீர் மல்லல் திரை சங்கம். சங்கு நித்திலம், சங்கிலே பிறக்கிற நித்திலம். சங்கு நித்திலம், நித்திலன முத்து. எனவே சங்கு நித்திலம் கொண்டு வம்பக்கரைக்கே ஒல்லை திரை கொடர்ந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே. உனக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு ரொம்ப வேண்டியதை சொல்லியிருக்கார் சாமி. ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் திருச்செவியில் சேர்க்க வேண்டும், அதை சார்த்த வேண்டும். நும் திருச்செவிக்கு சார்த்துவதற்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்ல கருதியது ஒன்று உண்டு. கேட்கில், கேட்க தயாராக இருந்தா, எல்லாம் ஒரு வேலை இல்லையா போப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா போயிடுறேன். சொல்லலை, இல்லை என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு கேட்கில் சொல்கிறேன். உனக்கு தொண்டு செய்கிறேன்னு வந்திருக்காங்கல்ல, அவங்க தொண்டையே தானே முதன்மையாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு துன்பம் வந்தால் அதை தீர்க்க வேண்டியது யார் பொறுப்பு? உன் பொறுப்பு தானே. அவங்க உன் தொண்டை தான் முதலையாக நினச்சி செய்கிறாங்க. தன்னுடைய முதன்மை கருத்தாக அதை செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது தொண்டு செய்கிறவர்களுடைய அல்லல் வந்துமானால் எதனால் வருது? வினைகளினாலே தானே வருது. வினைகளை யார் ஊற்றா? நீ தானே ஊற்ற. இப்போ கொஞ்சம் நிறுத்தி வைக்கணுமில்ல, இல்லை தள்ளி போடணுமில்ல, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? உனக்கு தொண்டு பண்ணுகிறவர்கள் அவஸ்தைப்பட்டா கஷ்டப்பட்டா உனக்கு தான் பேர். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய அடியார் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. நான் அப்போவே சொன்னேன் அந்த சாமியை கும்பிடுங்கன்னு. இவர் கேட்காம இந்த சாமியை கும்பிட்டுட்டு, இது வேற. இந்த தயாராக வச்சுருக்கான் சாமியை, இந்த சாமியை கும்பிடுங்கன்னே கேட்கல. ஆடுறவரை கும்பிட்டான், ஆடிட்டாங்க அப்படின்னுட்டு உனக்கு தான் கெட்டது. அதனால் அடியார்களை எல்லாம் கொஞ்சம் சிரமப்படாமல் பார்த்துக்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிற கருத்து அப்படிங்கிற. இல்லை, ரொம்ப முக்கியமான பாட்டு. சொல்ல கருதியது ஒன்று உண்டு கேட்கில், கேட்கில் சொல்ல கருதியது ஒன்று உண்டு. கேட்கில் நீ கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாயே ஆனால், கேட்பதற்கு உடன்படுவாயே ஆனால் ஒன்று உண்டு. சொல்ல கருதியது ஒன்று உண்டு, ஒன்று தான். தொண்டாய் அடைந்தார் அல்லல் படக்கண்டு. அவர்கள் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிற பொழுது எதை கொடுப்பாயோ அதுதான் முக்கியமே தவிர பின் என் கொடுத்தி அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்து என்ன பண்ணுது? பசிக்கிறவனுக்கு உணவு பசிக்கும் போது கொடுக்கணுமா? நாளைக்கு உனக்கு சாப்பாடு தரேன் கவலைப்படாதுன்னா இன்னைய பசிக்கு என்ன பண்ணுறது? அல்லல் படக்கண்டு பின்னன் கொடுத்தி, பின்னால் கொடுக்குறேங்கிறது என்னது? அப்படி கூடாது. அடியார்களுக்கு மட்டும் அப்பப்போ கொடுத்துடணும். மற்றவர்களுக்கு நீ வினைப்படி பின்னால் தான் கொடுக்கணும்னா கொடு. ஆனால் தொண்டாய் அடைந்தார், தொண்டு செய்வதற்கென்றே உன்னை அடைந்தவர்கள், உன்னிடம் ஒன்றை பெற வேண்டும் என்று அடைந்தவர்கள் வேறு, அவர்கள் இல்லை இவர்கள்.
உண்ணமிருந்து ஒன்றை பெற வேண்டும் என்று வந்தவர்கள் இல்லை, தொண்டாய் அடைந்தார். இவர்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று அடைந்தார்கள். லாபம் கருதி வரவில்லை, நோக்கம் கருதி வரவில்லை. அவர்கள் அல்லல் பட கண்டும், அல்லல் படுறது எனக்கு தெரியாது நீ சொல்ல முடியாது, நீ கண்டு என் கொடுத்தி இல்லை பின்னால் கொடுக்கலான்னு, பின்னென் கொடுத்தி, பின்னால் கொடுத்து என்ன பண்றது, இப்பவே கொடும். நஞ்சி இடையின்று நாளை என்று உம்மை நச்சுவார், துஞ்சி இட்டார் பின்னை செய்வதன் அடிகள் சொல்லீர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமிகளும் சொல்லுகிறார் விருத்தாச்சலத்தில். அதுபோலவே சாமியை இங்கே சொல்லுகிறார். சொல்ல கருதியது ஒன்று ஒன்று கேட்கில் தொண்டாய் அடைந்தார் அல்லல் பட கண்டு பின்னன் கொடுத்தி என்று நீ இப்பயே கொடுத்துருப்பா. அவங்களுக்கு கேட்கறதுக்கு அவங்க அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, நீயா கொடுத்துடணும். அவர்கள் அல்லல்களை நீக்குவோம். இந்த அல்லல் எதனால் வரும்? அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வினை தொந்தம்தான் என் செய்யும். அப்பர் சாமி பின்னாலையும் கேட்கிறார். பறவை வருத்திரை நீர் கங்கை பாய்ந்து உக்க பல்சடை மேல் அரவம் அணிதரு கொன்றை இளம் திங்கள் சூடியதோர் குரவ நறுமலர் கோங்கம் அணிந்து குலாய சென்னி உறவு திரைக்கொணர்ந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே, ஒற்றியூர் உரை உத்தமனே. பறவை வருதிரை நீர் கங்கை பாய்ந்து உக்க பல்சடை மேல் அரவம் அணிதரு கொன்றை இளம் திங்கள் சூடியது ஓர் குரவ நறுமலர் கோங்கம் அணிந்து குலாய சென்னி உறவு திரை கொணர்ந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே. பறவைன்னா கடல். ஆனால் இங்கே கடல் போல பறந்து விரிந்து வருகிறதா அந்த கங்கை. பறவை போல அலைகளை உடையதாக பறந்து வருகின்ற அந்த கங்கை பாய்ந்து வருகிறது தெரித்து விழுமாறு சடையிலே தடுத்து நிறுத்தினார். அப்படியே அவ்வளோ பெரிய பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை சடை முடியிலே அப்படி சாதாரணமாக டேம் போட்ட மாதிரி அப்படி போட்டு நிறுத்தி விட்டார். பல் சடை மேல் அது ஒன்று, அரவம் பாம்பு, அணி தரு கொன்றை அழகை தருகின்ற கொன்றை, இளம் திங்கள் இளமையான பிறை. சாமியினுடைய தரையில் என்னென்ன இருக்கு? பாய்ந்து வருகிற கங்கை, அரவம், கொன்றை, இளமையான பிறை, சூடியது ஓர் குரவன் நறுமலர், முடியல இன்னும் குரவ மலர், குரவ நறுமலர், அப்புறம் கோங்கம். இப்படிப்பட்ட மலர்களை அணிந்து குலாய சென்னி, இத்தனையும் விளங்குகிறது சடைக்காடு. இந்த சடைக்காட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து வியந்து அவற்றையெல்லாம் அழகுற பாடுகின்றார். சாமிக்கு அதெல்லாம் தரிசனமாகுது. அந்த பரந்த சடையில, பெருமானுடைய திருச்சடையில கங்கை இருக்கிறது, அரவம் இருக்கிறது, அணிதரு கொன்றை இருக்கிறது, இளம் திங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரவ மலர் இருக்கிறது, கொன்றை மலர் இருக்கிறது, குரவ மலர் இருக்கிறது, கோங்கம் மலர் இருக்கிறது. இவற்றை அணிந்து குலாய சென்னி உறவு திரை கொணர்ந்து, இப்படிப்பட்ட திருமுடியை உடைய எங்கள் சிவபெருமான் ஒற்றியூர் உரை உத்தமன். உறவு திரை, உறவுனா வலிமை, ஸ்ட்ராங். உறவு திரை கொணர்ந்து எற்று ஒற்றியூர் உரை உத்தமனே என்று அந்த
சிரசிலே இருக்கிறதை எல்லாம் வியக்கிறார். சிரசிலே இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் வியந்து பாடுகிறார். பெருமானுடைய சிரசு சடாபாரம், ஒருத்தருக்காவது சடாமுடி அல்லது இப்படி ஒரு அமைப்பு இருக்கா? முழுமுதற் பொருளாகிய சிவத்துக்கு மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. சிவன் ஒருவன் தான் முழுமுதற் பொருள், அவன் ஒருத்தருக்கு தான் இப்படி சொல்ல முடியும். 4வது பாட்டு. தானகம் காடரங்காக உடையது தன்னடைந்தார் ஊனக நாரும் உடைத்தலையில் பலி கொள்வதும் தான் தேனகனாரும் திருவொற்றியூர் உறைவார் அவர்தாம் தான் அகமே வந்து போனகம் வேண்டி உழிதர்வரே. தேனக நாரும், எங்கு பார்த்தாலும் சோலைகள், சோலையிலே பூத்த மலர்கள், மலர்களிலே தேன் வடிகிறது. அந்த தேனின் நறுமணம், எங்கு பார்த்தாலும் பூ தேனுடைய மனமானது வீசுகிறது. அப்படி தேன் அகம், அகம் என்று சொன்னால் மலரின் உள்ளே இருக்கக்கூடிய தேன் வடிந்து அது வாசனை வீசுகின்ற சோலைகளை உடைய திருவொற்றியூர் உறைவார். ஒற்றியூரிலே உரைகின்றவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் படம்பக்கநாதர், அவர்தாம் தானகங்காடரங்காக உடையது. தனக்கு இடம் எதுன்னு கேட்டால், அவருக்கு ரொம்ப எத்தனையோ இடம் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் காடு அப்படிம்பாரு. என்னங்க சாமி இவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்கோம், ஃப்ரீயாக இல்லையா? அங்கெல்லாம் கண்டம் வந்து தொந்தரவு பண்ணுறான். இங்கே செலக்டட் பர்சன்ஸ் தான் வருவாங்க, காட்டுக்கெல்லாம் வருவாங்க கும்பிட்றதுக்குன்னு. நான் நிம்மதியாக இருக்கிறேன். இந்த ஓஞ்ச பையெல்லாம் இங்கே தான் வரான், ஆடுறவன்லாம் ஊருக்குள்ளே இருந்து ஆடிட்டு இருக்கான். கோயிலுக்குள்ளே வந்தால் கூட இவன் ஆட்டம் தீரலை. அதனால் எனக்கு அரங்கு எதுன்னு கேட்டால் காடு அரங்காக உடையது. தான் அகங்காடு, தானகம் என்று சொன்னால் தனக்கு அகமாக காடு உடையது, அரங்காக உடையது என்று சொல்லுகிறார். தானகங்காடரங்காக உடையது தன்னடைந்தார் ஊனகனாரும் உடைதலையிற் பலி கொள்வது. சரி, ஒரு பாத்திரம் பண்ணும் போது நல்லா வச்சிருக்காரா, பலி தெய்ர போகிறாரே அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் தசை முழுமையாக நீங்காத தசை புலால் நாற்றமுடைய அந்த தலையை கபாலமாக ஓடாக கையிலே பலி கொள்வதற்கு வைத்திருக்கிறார். பலி ஏற்பதற்கு கபாலம், தான் தங்குவதற்கு வீடு என்று சொல்லிக் கொள்வதற்கு காடு. தன்னடைந்தார் ஊனக நாரும் உடை தலையில் பலி கொள்வதுதான். அப்படி பெருமானுடைய ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா, அவருக்கு சொந்த வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் இருக்க அவருக்கு தான் வீடு. எல்லா ஊர்லேயும் காடு அவரு தான், சுடுகாடு அவர் தான். யாரும் வந்து இது என்னோடதுன்னு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்கவே முடியாது. கேட்க முடியுமா? யார் இது என்னோடது சார் அப்படின்னு. தன்னடைந்தார் உணக, தன்னை அடைந்தார் என்று சொல்லுவது பிரம்மன். அவனுடைய கபாலம், அவன் தவளையில தான் பலி ஏற்கிறார். தன்னடைந்தார் ஊனகனாரும் உடைதலையில் பலி கொள்வதும் தான் தேனகனாரும் திருவொற்றியூர் உறைவார்தாம். சரி, தான் அகமே வந்து போனகம் வேண்டி ஊடி தருவாரே. அவர் தானாவே கூப்பிட வேண்டாம், தானாவே வந்து வீடு கூட கேட்பார், பிச்சை கேட்பார். நாம் வாங்க போடுறோம் அதெல்லாம் இல்லை. தானகமே வந்து, தான் அகமே வந்து, தானாக அகமே வந்துங்கிறத அந்த ஏகாரம் அதை எடுத்து தானில் போடும். தானே அகம் வந்து,
தானகமே வந்துங்கிறது தானே அகம் வந்து போனகம் வேண்டி உழி தருவார். தெரிஞ்சிடும். அவருக்கு வேண்டிய போனகம் நம்ம ஆணவம். அவருக்கு கிடைக்குமா என்ன? கொடுக்க மாட்டோம். ஆகையினாலே அந்த ஆணவ மலத்தை வேண்டித்தான் அவர் பிச்சை எடுக்கிறார். பிச்சை என்பது நம்மிடம் இருப்பதை கேட்பது. நம்மிடம் ஆணவம் மண்டி கிடக்கிறது. அதை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்கிறோம் நாம். அதைத்தான் வேண்டி வருவார். அவர் ஒற்றியூர் உரைவார். அவர் ஒற்றியூர் உரைவார் தான் அப்படி வருவார் என்று குறிப்பிடுகின்றார். அவர் காட்டிலே இருக்கிறவர், சுடுகாட்டிலே இருக்கிறவர், கையிலே பலி தேர்வதற்கு கபாலத்தை ஏந்தியவர், வீடு வீடாக வந்து தாமே வலிய வந்து ஆணவ பிச்சை கேட்கிறவர் என்று குறிப்பிடுகின்றார். வேலைக்கடல் நஞ்சம் உண்டு வெள்ளேற்றோடும் வீற்றிருந்த மாலை சடையார்க்கு உறைவிடமாவது வாரி குன்றா ஆலை கரும்போடு சென்னர் கழனி அருகணைந்த சோலை திருவொற்றியூரை எப்போதும் தொழுமின்களே. ஒற்றியூரை தொழுமின்களே, திருவொற்றியூரை தொழுமின்களே, திருவொற்றியூரை எப்போதும் தொழுமின்களே, எப்போதும் தொழுமின்களே. எப்போ தொழலான்னு கேட்டேன். எப்போதும் தொழுமின்களே. காலையில் தொழலாமா, மாலையில் தொழலாமா, நடுப்பகலில் தொழலாமா? எப்போதும் தொழுமின்களே. அந்த எப்போதும் தொழுகின்ற தன்மை உடையவர் சிவபெருமான். ஒட்டியூரில் இருக்கிற படம்பக்கநாதர் சுயம்பு இல்லையா? அவரு ரொம்ப விசேஷம். அங்க ஆகையினால ஒற்றியூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவுடையம்மன் இருப்பாங்க. வடிவுடையம்மன் யார்? என்னவோ அம்மன் தானே, சாமி தானே அம்மனார். திருவருள் சக்தி தானே, சாமியோட திருவருள் தானே வடிவுடையம்மன். அருள் வேண்டில் அங்கே, ஆனந்த போகம் வேண்டில் இங்கே. ஒற்றியூர் எனும் ஊர் உறைவான். அது ஒற்றியூர் என்பது என்ன? இந்த உடம்பு தான். இந்த தமிழில் எழுத்துக்கு புள்ளி வச்ச எழுத்துக்கு மெய் எழுத்துன்னு பேர். ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒற்று மிகும், ஒற்று மிகும் இடங்கள், மிகா இடங்கள். போய் சேர்வார், போய் சேர்வாருக்கு நடுவில் ஈச்சு ஒற்று மிகும் அப்படின்னு இலக்கண குறிப்பு சொல்லுவாங்க. ஒற்றுங்கிறது புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒற்றுங்கிறது மெய் எழுத்து. மெய்க்கு ஒற்றுன்னு பேர். அப்போ ஒற்று ஈசர்னா இந்த மெய், இந்த உடம்புக்கு ஈசன் ஒற்று ஈசன். அப்படி வச்சிருக்காங்க பாருங்க பேர். ஒற்று ஈசன் என்று சொன்னால் இந்த மெய்க்கு ஈசனாக விளங்குகிறவன். நாம தான் அதுக்கு அதிபதியை நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். வாடகைக்கு வந்தவன் வீட்டை ஓனர் மாதிரி நடத்துவான். தெரியுமா உங்களுக்கு? பார்க்குறவங்களே இவர் தான் ஓனர்னு நம்மளால நினைப்பாங்க. அவன் அந்த மாதிரி அந்த வீட்டில் இருப்பான். ஆனால் வாடகைக்கு தான் வந்திருக்கிறான். காலி பண்ணணும் ஒரு நாள். என்னைக்காவது இது வாடகை வீடுன்னு நமக்கு ஞாபகம் வந்திருக்கா? இது வாடகை வீடு. வாடகை வீடுனா ஒன்று கொடுத்துடும் வேற. நம்மளோட சேர்த்து பல பேரை உள்ளே வச்சிருக்காரு. ஆனால் நாம் என்னவோ இதுதான் நம்ம தான் ஓனரு இந்த வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஓனர் அவர் ஒற்றி கொடுத்துருக்கிறார், ஒத்தி கொடுத்துருக்கிறார். கடைசியில் அவருக்கு ஒற்றி சேர்த்து பேர். ஒத்தி கொடுத்தவருக்கு ஒற்றி சேர்த்து பேர். ஒத்தி வாங்கினவன் நம்ம. ஆகவே திரு ஒற்றியூர் என்பது இந்த உடம்பாகிய மெய்யுக்கு அதிபதி என்று பொருள். அவனை எப்போதும் தொழுமின்களேன்னார். வேலை கடல் நஞ்சம் உண்டு. வேலைன்னா கரைன்னு அர்த்தம். பொதுவாக கடற்கரைக்கு வேலைன்னு பேர். கடலுடைய கரை இருக்குல்ல, அதுக்கு வேலைன்னு பேர். கரையை குறிக்கிறது கடலையே குறிக்கிறதாகவும் ஆகு பெயராக சொல்கிறது. வேலைக்கு அது வேலையினாலே கடலுங்கிற பொருளும் உண்டு. ஆனால் கரைன்னு தான் அதுக்கு பொருள்.
வேலை கடல்னு சொன்னால் என்ன, வேலைனாலும் கடல் தானே, கடல் வேலை கடல்னு போட்டிருக்கேன் அப்படி நினைக்காதீங்க. வேலைன்னா கரையுடைய கடல், கடற்கரை. வேலை கடல் நஞ்சம் உண்டு, பார்க்கடலில் எழுந்த நஞ்சத்தை உண்டு, வெள்ளேற்றோடும் வெண்மையான அந்த ரிஷபத்திலே வீற்றிருந்த மாலை சடையார்க்கு. இந்த சடை இருக்கிறது அது செஞ்சடை, அது செவ்வானம் போல சிவந்த சடை. மாலைங்கிறது செவ்வானம். மாலை சடையாருக்கு என்றால் செவ்வானம் போல் சிவந்த சடையார்க்கு உறைவிடமாவது, அவருக்கு உறைவிடமாவது வாரி குன்றா. வாரின்னா வருமானம்னு அர்த்தம், வருவாயின்னு அர்த்தம். வாரி அதான் வருமானம் வர இடம்லாம் வாரியம்னு பேர் வச்சான். வருமானம் வரும் அவங்களுக்கெல்லாம், அது வாரியம்னு பேர். வாரியம்னா ரெவென்யூ, வாரியம்னா அதை வாரி குன்றா. வருவாய் குறையாத ஆலை கரும்பு. அந்த காலத்திலேயே கரும்பு போட்டால் நல்ல காசு. கரும்புக்கு நல்ல காசு. அதனால வருவாய் குறையாத ஆலை கரும்புன்னார். ஆலைக்கு அனுப்புகிற கரும்பு ஆலை கரும்பு. ஆலை வெள்ளை கட்டி எடுக்கிறதுக்கான கரும்பு அது ஆலை கரும்பொடு. அது மட்டும் இல்லை, சென்னல், அந்த சென்னல் கழனி, நெல் விளைந்த கழனிகள். அப்படி கரும்பு வருவாய் குன்றாத கரும்பும் நெல்லும் விளைகிற நஞ்சை பயிர்கள். அதற்கு பக்கத்தில் சோலைகள் இருக்கின்றன. அந்த சோலைகள் சூழ்ந்த திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூரை எப்போதும் தொழுவீர்கள். இப்போ திருவொற்றியூர் கடற்கரை தலம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இப்போ வயல் இருக்கையா, இது வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம். அதனால் இங்கே மருதமும் நெய்தலும் மயங்கி இருக்கும். இங்கே நெய்தலுக்குரிய இலக்கணமும் உண்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நெய்தல் இலக்கணமும் வரும், மருத இலக்கணமும் வரும். அது அதனால் இந்த இரண்டு இலக்கணமும் வருகிற இடத்துல அந்த திரிபு இருக்கும், மயங்கி சில சமயம் இருக்கும். நெய்தல் இலக்கணம் மருதத்துக்குள்ளே வரும், மருத இலக்கணம் நெய்தலுக்குள்ளே வரும். இதை இப்படி சொல்லுவது உண்டு. ஆகையினால பாருங்க, கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய செய்திகளையும் சொல்லிட்டு வருவாய் குன்றாத கரும்பும் நெல்லும் விளைகிற அந்த கழனிகளை பற்றியும் பேசுகிறார். அப்படிப்பட்ட திருவொற்றியூர், சிறப்பான திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர், அப்படிப்பட்ட அந்த திருவொற்றியூர். சரி, வழக்கமெல்லாம் சரிங்க, என்ன செய்தி இதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டால், எப்போதும் தொழுவீன்கள். இதான் செய்தி. அப்பத்தோடரே இப்பத்தோட எப்போதும் தொழும், எப்போதும் தொழுவீன்கள். இவனை எப்போதும் தொழுதுன்னா எப்போவும் சேஃபாக இருக்கலாம். எப்போ தொழலையோ அன்சேஃப், அவ்வளோதான். புற்றினில் வாழும் அரவுக்கு திங்கட்கும் கங்கை என்னும் சிற்றிடையாட்கும் செறிதர் கண்ணிக்கும் சேர்விடமாம் பெற்றுடையான் பெரும் பேச்சுடையான் பிரியாது எனையாள் விற்றுடையான் ஒற்றி ஊருடையான் தன் விரிசடையே பெற்றுடையான் பெரும் பேச்சுடையான் பிரியாது எனை யான் விற்றுடையான் ஒற்றி ஊர் உடையான் தன் விரிசடையே புற்றில் வாழும் அரவுக்கும் திங்கட்கும் கங்கை என்னும் சிற்றிடையாட்கும் செய்தரு கண்ணிக்கும் சேர்விடமாம். இப்படி கொண்டு அங்கே சேர்க்கணும். அப்படி ஒற்றியூர் உடையான் தன் விரிசடையே புற்றினில் வாழும் அரவுக்கும் திங்கட்கும் கங்கை என்னும் சிற்றிடையாட்கும்
செறிதரு கண்ணிக்கும் சேர்விடமாம் என்று குறிப்பிடுகின்றார். புற்றில் வாழும் அரவு, இந்த விரிசடையில் என்னென்ன இருக்கு? புற்றில் வாழும் அரவு, அது இனம் பற்றி வந்த அடை. அது இந்த பாம்பெல்லாம் புற்றில் வாழ பாம்பு இல்லை, சாமி மேலே சுற்றுறதெல்லாம். அதெல்லாம் தாரிகாவனத்து முனிவர்கள் ஏவியன என்று சொல்வார்கள். எனவே அந்த பாம்பை ஏவுனவுன்னு அவர் மேலே அதெல்லாம் அப்படியே ஊர்ந்தது பாருங்க, அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அது எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது அப்போ இருந்தது, ஊறிச்சு. சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் திருமேனி அதை அப்போ அவர் கையில் பிடிச்சிருந்தார், மேலே இருந்தது. இதெல்லாம் அந்த நேரத்தில் வந்த பாம்புகளை அவர் எப்படி தாங்கினார் என்பதை காட்டுகின்ற ஒரு கோலம். அதனால் எப்போவுமே அந்த பாம்புகளை அவர் வைத்திருப்பார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். புற்றினில் வாழும் அரவுக்கும் திங்கட்கும் கங்கை என்னும் சிற்றடை, திங்கள் பிறை, கங்கை என்னும் சிற்றடையாட்கும், கங்கைங்கிற அம்மா சிற்றடையாள், அவளுக்கும் செறிதரு கண்ணிக்கும், தலையில சூடியிருக்க தலைமாலை. கண்ணின்னு தலையில சூடினா கண்ணி, மார்பில் சூடினா மாலை. எனவே கண்ணிக்கும் செறிதரு கண்ணிக்கும் சேர்கின்ற இடம். எனவே இந்த ஒற்றியூருடையானுடைய விரிந்த சடை இருக்கிறது, விரிசடை. அந்த விரிசடையில் அரவுக்கு அதுதான் இடம், திங்களுக்கு அதுதான் இடம், கங்கைக்கு அதுதான் இடம். அது மட்டும் இல்லாமல் மாலைக்கும் அதுதான் இடம், அந்த கங்கைக்கு. இவற்றையெல்லாம் அந்த விரிசடையில் வைத்திருக்கிறார். சரி, செய்தி என்ன? அந்த பெருமான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுது. பெற்றுடையான், பெற்றுடையான்னா பெற்றமுடையான், பெற்றம்னா எருது, எருதை உடையான். பெரும் பேச்சுடையான், பெரிய புகழ் உடையவன். என்ன சொல்றது அவன் புகழ? 18,346 அல்லது 18,427 பாடல்களாக மொத்தம் 12 திருமுறைகளில் இருக்கிற பாடல்கள். 18,400 சொச்சமே போதுமா? இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகழ் 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 புகழ், பெரும்பேச்சு, பெரும்பேச்சுடையான். இந்த காலத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, என்னங்க இந்த விஷயமே ஊர் எங்கும் பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆங்கிலத்தில் டாக் ஆஃப் த டவுன். நவ் திஸ் இஸ் த டாக் ஆஃப் த டவுன். இன்னைக்கு என்ன எலெக்ஷன், அதுதான் டாக் ஆஃப் த டவுன். இவர் என்ன பேசினார், அவர் என்ன உளர்னார், இவர் என்ன மூடினார், இவர் என்ன மறைச்சார், இதையே பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு த டாக் ஆஃப் த டவுன் எலெக்ஷன் தான். அதுபோல எப்பவும் டாக் ஆஃப் த சப்ஜெக்ட் யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். அடியார்களுக்கு வேற ஏதோ பேச போகிறாங்க. அதனால பெரும்பேச்சுடையான் அவன் தான் டாக் ஆஃப் த டவுன், சிவபெருமான் தான். பெற்றுடையான் பெரும்பெச்சுடையான் பிரியாது இணையாள் விற்றுடையான். ரொம்ப அருமையா சொன்னார். பிரியாது, என்னை விட்டு பிரியாது, என்னை ஆளுகின்ற, அது வரைக்கும் ரைட்டு. விற்றுடையான்னு பாருங்க. அடுத்தது தேவைன்னா மாயைக்கு வித்துருவான். இப்போ நம்ம எல்லாம் மாயைக்கு வித்துருக்கான். இன்னும் சொல்லணும்னா ஒற்றி கொடுத்துருக்குறான். மீட்ரு எடுத்தான்னா உண்டு. நம்மளை ஒற்றுடையான் விற்றுடையான், விற்றுக்கொள் ஒற்றி அல்லேன் விரும்பியாட்பட்டேன், எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர் கொற்றையாக்கினீர் அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. ஒட்டியூரில் தான் கேட்குறாரு. அதை நீ வித்தாலும் விற்றுக்க, வச்சுக்கிறதாலும் வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் என்னை விட்டு ஒன்றாலும் போக முடியாது தெரியுமா அப்படிங்கிற. அதையே தான் இங்கேயும் சொல்லுகிறார் சாமி. விற்றுடையான் ஒற்றி ஊருடையான், அவன் நல்ல பேச்சுடையான், பிரியாது எனையாள் விற்றுடையான். என்னை வித்தாலும் கூட ஆண்டுகிட்டு இருப்பான். மாயைக்கு வித்துட்டானே, விற்றதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி ஓனராக அவன் இருக்க முடியுமா? விற்றதுக்கப்புறம் கடையில் ஒரு பொருளை ஒருத்தர் வித்துறாரு சார்,
வாங்கினவருக்குத்தானே உரிமை வரும், மாயைக்கு தானே உரிமை வரும். இல்லை, இன்னும் டாக்குமெண்ட் சிவபெருமான் மேலே தான் இருக்குது. மாயைக்கு நம்மளை விற்றாலும் டாக்குமெண்ட் சாமி, நம்ம டாக்குமெண்ட் அவர் தான் வச்சுருக்கார். என்னை ஆள் விற்றுடையான், ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இன்று அரை கண்ணுடையார் எங்கும் இல்லை. எங்கேயாவது அரைக்கண்ணு இருக்கிறவங்க கேட்டிருக்கீங்களா? நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். அரைக்கண்ணு நம்மால் 1.5 கண்ணு, சிவபெருமான் 1.5 கண்ணெல்லாம். என்ன சார் 1.5 கண்ணு? ஆமாம், அரைக்கண்ணு உடையவன் எங்கேயாவது இருக்காங்களா? நம்மளுக்கு ஒரு அரைக்கண்ணு ஒன்று இருக்குது, ஒரு கண்ணு ஒன்று இருக்குது, அரைக்கண்ணு ஒன்று இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டால் அரைக்கண்ணை கொடுத்து விட்டார். 1.5 கண்ணு, 1.5 கண்ணு கொடுத்து விட்டார், 1.5 கண்ணு வச்சிருக்கார். இன்று அரைக்கண்ணுடையார் எங்கும் இல்லை, இமயம் என்னும் குண்டரை கண்ணன் குலமகள் பாவிக்கு கூறிட்ட நாள். ஏடாப்பட்டு தானே, குண்டரை கண்ணன் குலமகள் பாவைக்கு கூறிட்ட நாள், அன்று அரைக்கண்ணும் கொடுத்து உமையாளையும் பாகம் வைத்த 1.5 கண்ணன் கண்டீர். அரைக்கண்ணு எங்கேயா பார்த்துருக்கியா? நான் சொல்கிறேன் கேளு. இவர் உடம்புல பாதியை கொடுக்குறேன்னு சொன்னவர் கொஞ்சம் யோசனை பண்ணலை. 2 கண்ணு இருந்தால் 1 கண்ணை கொடுத்துட்டு 1 கண்ணு வச்சுக்கலான்னு நினச்சிருக்கலாம். நடுவில் ஒரு கண் இருக்க, அது என்னன்றதை மறந்துட்டார். கடைசியில் வேறு வழி இல்லை, பாதினோடனே அந்த கண்ணை பாதியாக்கி பாதி அங்கே பாதி இங்கே, கடைசியில் இவர் 1.5 கண்ணன் ஆயிட்டார் அப்படின்னு சமத்காரமாக சொல்லுகிறார். அதாவது திருவருள் சக்தி இவரில் பிரிப்பில்லாதது, பிரிப்பில்லாத நிலை உடையது. அவள் சந்திரனின் அம்சம், இவர் சூரியனின் அம்சம் நிலை, சூரியனின் நிலை. சூரியனுக்கு இவர், சந்திரனுக்கு அவர். சூரியனுக்கு இவருங்கிறதுனால சிதம்பரம், சந்திரனுக்கு அம்மாங்கிறதுனால மதுரை. அதனால் 2. ஆனால் அந்த நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கந்தனுக்கு இருவரும், 2 பேரும் உரிமை கந்தனுக்கு. அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் 1.5 கண்ணன். சுற்றி வண்டியாள் செய்யும் சோலையும், சுற்றி வண்டியாள் செய்யும் சோலையும் காவும் துதைந்திலங்கு பெற்றி கண்டான். மற்ற யாவரும் கொள்வர் பிறரிடை நீ ஒற்றி கொண்டாய், ஒற்றியூரையும் கைவிட்டு உருமென்று எண்ணி விற்றி கண்டாய். மற்ற இது ஒப்பது இல்லிடம் வேதியனே. சாமிக்கு சொல்றார், அட்வைஸ் பண்றார். ப்ராப்பர்ட்டி அட்வைசர், ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இந்த ஒற்றியூர் பெருமையை உனக்கு நான் சொல்கிறேன். யாருக்கு? சிவபெருமானுக்கு இவர் சொல்கிறார். சுற்றி வண்டுகள் யாழ் செய்யும் சோலை இருக்கிறது, சோலைகள் எல்லாம் அப்படின்னா நீர்வளம் எப்படி இருக்கும்? சுற்றி வண்டுகள் ஒலித்து கொண்டே இருக்கிறதுன்னா நீர்வளம் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஏன்னா அங்கே செடிகள் அதிகம், கொடிகள் அதிகம், மரங்கள் அதிகம், மலர்கள் அதிகம். மலர்கள் அதிகம்னா வண்டுகள் அதிகம், அப்போ அங்கே வளம் அதிகம். ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கார், மனித குலம் எப்போ அழியும்னார், வண்டுகள் எப்பொழுது அழிகிறதோ அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுலேருந்து 4வது வருஷம் மனித இனம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறார். அவ்வளோதான். வண்டு இருக்கிற பொழுது மனித குலத்திலேருந்து எல்லா உயிர்களும் வண்டு எப்போ அருகி போச்சு இல்லையோ அப்போ தாவரங்கள்லாம் இல்லை, தாவரம்லாம் மனிதன் இல்லை, மனிதன் இல்லைன்னா மனித குலமே அழிஞ்சது. 4 வருஷம் அப்படிங்கிறார். சுற்றி வண்டியாள் செய்யும் சோலையும், சோலையும் காவும் ஒரே பொருளில் கையாளுகிறார்கள். இருந்தாலும் கூட சோலை கா என்று சொல்லுகிற பொழுது, சோலை என்பது மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் அடர்ந்தது. கா என்பது வெறும் மரங்கள் மட்டும் இருக்கிறது, தோப்பு, தொகுப்பு தானே தோப்புடாச்சு. ஆகவே கா என்று சொன்னால் பெரும் சோலைகள், அந்த சோலைகள்லேயே ரொம்ப பெருசாக இருந்தால் அது கா. இப்படி சுற்றி சோலைகளும் பெருஞ்சோலைகளுமாக துதைந்து இலங்குகின்ற
ஒரு பெரிய தன்மை இந்த ஊருக்குத்தான் உண்டு. ஆகவே இப்படி ஒரு நீர்வளம் நிலவளம் சிறப்பாக இருக்கிறத பார்த்தா யாராக இருந்தாலும் இந்த திருவொற்றியூரை என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, யாவரும் கொள்வர். இந்த ஊரில் வந்து தங்கலாம்னா தங்கிடுவான், வீடு வாங்கலாம், இங்கே செட்டில் ஆகலாம். அப்படி ஒரு விரும்பத்தக்க ஒரு சூழ்நிலை இந்த திருவொற்றியூருக்கு உண்டுப்பா. நீ வந்து இருக்கிற இந்த ஊருக்கு ஒற்றியூர்னு பேர், யார்கிட்டயோ நீ ஒத்தி வாங்கியிருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு சொந்தம் இல்லை, இது ஒற்றி வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஒற்றி கொண்டாய். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ ஒத்திக்கு வாங்கினியோ எதுக்கு வாங்கினியோ இடத்த காலி பண்ணாது. ஒற்றியூரையும் கைவிட்டு உருவோம் என்று எண்ணினீர், இந்த ஊரையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீ நினைத்தால் விற்றி கண்டாய். இதை விட்டு விட்டால் இது ஒப்பது இல்லிடம். இனிமேல் உனக்கு வேற எந்த இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுகிறேன். இந்த உடம்பு அவரே இந்த ஒற்றியூருங்கிற ஊரை விட்டுறாத, இது ஒற்றியூர்னு பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது, ஒத்திக்கு வாங்கினாலும் சரி அல்லது வெத்து வாங்கலாம், இல்லை முடிஞ்சா விலைக்கு வாங்கிடு, ஆனால் இதை விட்டு காலி பண்ணணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு திருவொற்றியூரை சிறப்பாக சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒற்றிக்காக இந்த உடம்பை கொடுத்து இது உள்ளே இருக்கிறியே காலி பண்ணிடாது, உள்ளேயே இரு. நீ விட்டுட்டானே, கை விட்டேன்னு இந்த இடத்த காலி பண்ணேன்னா உனக்கு ஆபத்து மாதிரி சொன்ன, இல்லை எனக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. ஆக இதனால மற்ற இது ஒப்பது இல்லிடம் வேறு இல்லை வேதியனை, நான் உன்னை சிறப்பாக பார்த்துக்கிறேன், என்னை விட்டால் உனக்கு வேறு ஆள் இல்லை என்று கூறுகின்றார். சுற்றி கிடந்து ஒற்றியூரன் என் சிந்தை பிரிவறியான், ஒற்றி திரி தந்து நீ என்னை செய்தி என்ன செய்தி, உலகமெல்லாம் பற்றி திரிதந்து பல்லொடு தாமென்று கண்குடித்து தெற்றித்திருப்பதல்லால் என்ன செய்யும் இத்தீவினையே. சுற்றி கிடந்து ஒற்றியூரன் என் சிந்தை பிரிவறியான், என்னுடைய சிந்தை முழுவதும் இந்த ஒற்றியூரன் பிரிவறியாதபடிக்கு பின்னி பிணைந்து கிடக்கின்றான். ஒற்றியூரன் என் சிந்தை பிரியாது கிடக்கின்றான், பிரிவு அறியான், சுற்றி கிடக்கின்றான் ஒற்றியூரன். என் சிந்தையிலே இருப்பதனால என் நினைப்பு முழுக்க அவன் மேலேயே இருக்கிறது. என் நினைப்பு முழுக்க அவன் மேலே இருக்கிற காரணத்தினால வேணா என்ன தாக்க முடியல. நான் பிரபஞ்சத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தா வந்து என்னதை தாக்கும். நான் பிரபஞ்சத்தை நினைக்காததுனால, சிவனையும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இது என்ன தாக்க முடியல. இது என்ன செய்து ஒற்றி திரிந்து நீ என்ன செய்தி தீவினையே, தீய வினையாக இருக்கிற தீவினையே, நீ வந்து என்னையே பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? எப்போ இவன் அந்த நினப்பை விடுவான், இவனை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. நான் பிடிக்கிறது மூலம் அவரில் பிடிச்சி வச்சுருக்காரு. அப்போ அவரையே தான் நினச்சிட்டு இருக்கிறேன். அவரையே நினச்சிட்டு இருந்த வினைகள் எப்படி வந்து சாரும். அவரை விட்டுவிட்டு நான் டிவியோ செல்லையோ இல்லை வேறு எதையோ பிடிச்சிக்கிட்டு இருந்தா டக்குன்னு வந்து நீ பிடிச்சிக்குவ. நான் அங்கேயெல்லாம் போலியே, சாமி என்னையே பிடிச்சிட்டு இருக்காரே. சுற்றி கிடந்து ஒற்றியூரன் என் சிந்தை பிரிவறியான். ஆகையினால தீவினையே, நீயும் பாவம் என்ன பிடிக்கலான்னு ஒற்றி திரிந்து நீ என்ன செய்தி, நீ உலகம் முழுக்க நான் எங்கே போனாலும் நீ சுற்றி திரிஞ்சாலும் பற்றி தெரிந்து பல்லோடு நான் மென்று, பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தா இந்த பையன் வருவான்னு பார்க்குற வரமாட்டேங்கிறான். பல்ல கடிக்குதான், நாக்க கடிக்குதான், நாக்க மில்லுதான், கண் குடித்து பார்க்குதான் அப்படின்னு தெற்றித்து இருப்பதல்லால் என்ன செய்ய முடியும்? நீ இவ்வளவு தூரம் செஞ்சு என்ன பண்ணுறது? நமக்கு வேணுங்கிறவங்க பக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்னென்னவோ செய்வோம். நமக்கா எரிச்சலாக இருக்கும். வரட்டும் அந்த இடத்த விட்டு, அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா? அதிகாரத்தில் இருக்கிற பொழுதே செய்கிறவர்களை நம்ம அதிகாரம் இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ தீவினைக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் சிவபெருமான் வந்து அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இந்த உயிர் தீவினையாலே திண்மமடையாது. எனவே சிவத்தையே சிந்திப்பவர்களுக்கு தீவினை சாராது என்று குறிப்பிடுகின்றார். சிவத்தையே சிந்தித்திருப்பார்க்கு தீவினை சாராது.
9 பிடிச்சிச்சா 10. அங்கட்கடுக்கைக்கும் முல்லை புறவம் உருவல் செய்யும் பங்கட்தலைக்கும் சுடலை களரி பருமணி சேர் கங்கைக்கு வேலை அரவுக்கும் புற்றுக்கலை நிரம்பா திங்கட்கு வானம் திருவொற்றியூரர் திருமுடியே. இந்த திருவொற்றியூரர் திருமுடி இருக்கிறதே, இது எதற்கெல்லாம் இடம்? திருவொற்றியூரர் திருமுடி, சிரமுடி, சிரசு, தலை மாலை, தலைச்சடை, இந்த சடாமுடி, அது எதற்கெல்லாம் இடம்? அங்கட்கடுக்கைக்கும். அங்கட்கடுக்கை என்று சொன்னால் அது அழகிய தேனை உடைய இந்த கொன்றை மலருக்கு. அது முல்லை புறவம், முல்லைக்காடு, கொன்றை முளைக்கின்ற கொண்டை விளைகின்ற முல்லைக்காடு இந்த திருமுடி தான். முறுவல் செய்யும் பைங்கட் தலைக்கு சுடலை, தலைகளுக்கெல்லாம் அங்கே இருக்கு இல்லையா, நிறைய தலைமாலை அணிந்திருக்கிறார். தலைகளில் மண்டை ஓடுகள்லாம் எங்கே இருக்கும்? சுடுகாட்டில் தானே இருக்கும். அப்போ இந்த மண்டை ஓடுகளுக்கெல்லாம் சுடுகாடு இந்த சடாமுடி தான். இதுக்கு முல்லைக்காடு, கொன்றைக்கு. இந்த மண்டை ஓடுகளுக்கு இதுதான் சுடுகாடு. களரி பருமணி சேர் கங்கைக்கு வேலை. இது கங்கை போய் அடங்குச்சு. அப்போ கடலில் போய் தானே நதி அடங்கும். அப்போ நதி இங்கே அடங்கி போச்சுன்னா இதுதான் கடல். வேலை, வேலைன்னா கடல்னு சொன்னால சட. எனவே திருமுடியே வேலை, திருமுடியே முல்லை புறவம், திருமுடியே சுடலை, திருமுடியே வேலை. அது மட்டும் இல்லை, அரவுக்கு புற்றுக்கலை நிரம்பா திங்கட்கு. அரவுக்கு புற்று, பாம்புக்கு தான் புத்து, அங்கே தானே இருக்குது தாம். கலை நிரம்பா திங்கட்கு, பிறைக்கு இதுதான் வானம். எனவே திருமுடியே முல்லை புறவம், திருமுடியே சுடலை, திருமுடியே வேலை, திருமுடியே புற்று, திருமுடியே வானம். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த இடமா. கொன்றை மலருக்கு முல்லை புறவம், முல்லைக்காடு. மண்டை ஓட்டுக்கு சுடுகாடு, கங்கைக்கு கடல், பாம்புக்கு புத்து, பிறைக்கு வானம். திருவொற்றியூரார் திருமுடியே. ரொம்ப அழகா செய்திருக்கார். இனி நிறைவு பாடல். தரிக்கினவாளர கண்முடி பத்திரப்பாதம் தன்னால் ஒரு கிணவாறு அடியேனை பிறப்பறுத்து ஆளவல்லான். நெருக்கினவானவர் தானவர் கூடி கடைந்த நெஞ்சை பருக்கினவாறு என் செய்கேன் ஒற்றியூர் உரை பண்டங்கனே. சிவபெருமானுக்கு பண்டங்கன்னு ஒரு பேர். பண்டரங்கம் என்கிறது ஒரு கூத்து. அவன் ஆடுகிற கூத்துல பண்டரங்க கூத்து ஒன்று உண்டு. அதனால அவனுக்கு புயங்கம்னு ஒரு கூத்து, புயங்க கூத்துன்னு. பண்டரங்கம்னு ஒரு கூத்து, அதனால பண்டரங்கன்னு பேர். இவன் பண்டரங்கன், அவன் பாண்டுரங்கன். இவன் பண்டங்கன், பண்டங்கன். பண்டரங்கன்கிறது பண்டங்கன் ஆச்சு. பண்டரங்கம்ங்கிறது ஒரு கூத்து. அந்த கூத்தை செய்கின்றவன் ஒற்றியூர் உரைகின்றவன். அவன் தரிக்கின வாளரக்கன் முடி 10 இர நசுங்க. அந்த தரிக்கின வாழ அரக்கன் யாரு? ராவண. அவனுடைய முடி 10 இர நசுங்கும்படியாக பாதம் தன்னால் கால் பெருவிரலால ஒருக்கினவாறு அவனை ஒருக்கினார், தண்டித்தார். அடியேனை பிறப்பறுத்தாளவல்லான். அந்த பாதத்தால அவனை தண்டிச்சார். அதே பாதத்தால என் பிறப்பறுத்து என்னை ஆண்டார். அந்த திருவடியால் அவனை தண்டிச்சார், என்னை ஆண்டார். ஒரே பாதம்தான். நெருக்கின வானவர் தானவர் கூடி கூட்டணி போட்டுக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். நஞ்சு வந்தது, இவங்க தானே கூட்டணி போட்டாங்க. இந்த நஞ்சை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொடுத்தாங்களே, இது கேட்கும்போது என் உள்ள பதைக்குதுங்கிறது. பருக்கினவாறு சிவபெருமான்கிட்ட கொடுத்து பருக வச்சாங்களே பாவி பசங்க. பருக்கினவாறு என் செய்கேன் இப்ப நினைச்சு வருந்துறாரு. இவரு சொல்லிக்கிறார், கொண்டு போய் விஷத்தை அவரு குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறானுங்க. இவங்க கூடி கடைந்த நஞ்சை பருக்கினவாறு, பருக்கினவாறுனா பருக வைத்தவாறு. என் செய்கேன்
ஐயோ அதை கேட்கிற போது என் உள்ளம் துடுக்குதே, மயங்குதே, கலங்குதே. ஐயோ சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்தாங்களே. ஒற்றியூர் உரை பண்டங்கனே என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அற்புதமான பதிகம் இந்த திருவொற்றியூர் பதிகம். இதை எப்போதும் தொழுமினேன்னார். ஒற்றியூர் உறைவானை எப்போதும் தொழுமினே. ரொம்ப அற்புதமாக தீவினை என் செய்யும், ஏனென்றால் என் சிந்தை பிரியாது இருக்கின்றார். ஆகவே தீவினை என் செய்யும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து நம்முடைய ஞானத்திரள் வெளியீடு மிகச்சிறப்பான வெளியீடாக சுந்தரர் தேவாரம் 1424 பக்கம் 100 பதிகத்துக்கும் விளக்க உரை, பொழிப்புரை, குறிப்புரை, நுட்ப உரை எல்லாம் தந்திருக்கோம். வரலாறோடு இருக்குது. சுந்தர தேவாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போக வேண்டாம், அப்படி ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருத்தர் லைப்ரரிலையும் இது இருக்கணும். வாங்கி வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வித்துட்டு இருக்கு. குறைச்ச காப்பி தான் அடித்தோம். இப்போ திருமந்தனையில் பாருங்கள், திருவாசகமே இப்போ நாங்கள் சொல்கிறதே கிடையாது. வரலாற்று முறையில் அது காப்பீஸ் எல்லாம் போயிடுச்சு, சொல்கிறதில்ல. அதே போல் கொஞ்ச நாள் கழிச்சு சுந்தர தேவாரம்னு சொல்ல மாட்டோம். வாங்கி வச்சுருங்க, அப்புறமா படிங்க. அவசியமாக இல்லை. நம்ம வெளியீடெல்லாம் ரொம்ப வேல்யூபிள். ஆமாம், அதே மாதிரி தான் துகளர் போதும். சைவ சித்தாந்த நூல்களில் நீங்கள் எங்கே தேடினாலும் இங்கே கிடைக்காது. ஐசிஎஃப்பில் அது நம்ம தொடர் சொற்பொழிவாக பண்ணது, வாங்கிக்கோங்க என்று சொல்லி ஞானத்திரளுக்கு சந்தா சேருங்கள், சேர்த்து விடுங்கள். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கள், பெரிய தொண்டு என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.